ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கிறார். இந்த வதனம் டிவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் நாம் ஆண்டவரை வார்த்தையை, ஆண்டவருடைய அன்பை நாம் தியானிக்க கர்த்தர் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். இயேசுவோடு நான் என்பதான இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீதிமானாய் இருந்தால் உன்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டு நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் எழுதும் போது இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபத்தின் சங்கீதமாக, ஒரு வேண்டுதலின் சங்கீதமாக இதை எழுதுகிறார். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே என்றுதான் இந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் இருந்த சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவர் இருதயம் ஒரு பாரம் நிறைந்த, ஒரு பயம் நிறைந்த, ஒரு திகில் நிறைந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். என்ன சூழ்நிலை என்று சொன்னால், அவர் பெற்றெடுத்த அவர் குமாரனே, அவர் பிள்ளையே அவருக்கு விரோதமாக எழுப்பின ஒரு சூழ்நிலை. அவரோடு உட்கார்ந்து புசித்த அவருடைய சிநேகிதனே அவருக்கு விரோதமாக எழும்பி அவருடைய அரசுக்கு விரோதமாக ஒரு கிளர்ச்சி செய்த பொழுது எழுதின சங்கீதம். தாவீதை அவன் இருந்த சிங்காசனத்திலிருந்து தள்ளி அவன் மகனாகிய அப்சலோம் அமருவதற்கு முயற்சித்த பொழுது எழுதின சங்கீதம். ஆடு மேய்க்கிறவனாய் இருந்ததான தாவீதை கர்த்தர் அரசனாய் உயர்த்தினார். ஆனால் அதே சமயம் அவன் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பாடுகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையினுடைய கர்த்தர் நடத்தினார். அது அவன் ஆடு மேய்க்கும் போது மட்டுமல்ல, அரசனாவதற்கு முன்பு மட்டுமல்ல, அரசனான பின்பும் அவனுக்கு பல சோதனை இவ்விதமாய் வந்தது. இந்த சோதனை எல்லாம் அவர் எப்படி கடந்து சென்றார் என்று இந்த சமயத்தில் வாசிக்கிறோம். நிறைய நெருக்கம் வருகிறது, பயம் இருக்கிறது, நடுக்கம் இருக்கிறது, அருக்களிப்பு இருக்கிறது. இவருக்கு நடுவில் தாவீது ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா? 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய நடைமுறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்காவது ஓடி போயிடலாம் போல இருக்கிறது, எங்காவது தலையை பிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கிறது, தொலை தூரத்துக்கு போய்விடலாம் என்று இருக்கிறது என்று சொல்லுவோம் அல்லவா? அதைத்தான் அவர் ரொம்ப நாகரிகமா சொல்லுகிறார். புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் எங்காவது பறந்து போய் நான் இளைப்பாறுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட போது அவருக்குள் ஒரு தெளிவு வருகிறது. என்ன தெளிவு? நான் எங்கு பறந்து போனாலும் என் பிரச்சனை மாறாது. ஆனால் அதே சமயத்தில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால் கர்த்தர் என் பாரத்தை மாற்றுவார் என்று சங்கீதம் 55:16-17 வசனத்துல ஒரு முடிவு செய்கிறார். என்ன முடிவு செய்கிறார்? ஆண்டவர் பாதத்தில் அமருகிறார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்று நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று தேவ சமூகத்துல அமர்ந்து தாவீது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாரம் தான், மனதில் அழுத்தங்கள் தான். ஆனாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்த போது நடந்தது என்ன தெரியுமா? 18ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் எனக்கு இருந்த போரை நீக்கி விட்டார், எனக்கு இருந்த யுத்தமான அந்த சூழலை ஆண்டு மாற்றி விட்டார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லிவிட்ட பின்புதான் 22ஆம் வசனத்தை சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. நான் பாரத்தோடு தான் இருந்தேன், பறந்து போகலாம் என்று யோசித்தேன், ஆனால் ஒரு பாதத்தில் அமர்ந்தேன், எல்லா பாரமும் நீங்கி விட்டது. நீங்களும் எந்த பாரத்தோடு இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்கிறார். பாரம் என்று சொல்லும்போது மனதில் ஏதோ ஒரு சுமை, ஏதோ ஒரு அழுத்தம். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. அந்த வசனத்தை தான் இங்கே நம்ம கவனிக்கிறோம். எந்த பாரம் இருந்தாலும் சரி, அவரிடம் வரும் பொழுது, அவரிடம் இறக்கி வைக்கும் போது, சிலரும் பாரம் இல்லாமல் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், சிலரும் பாரம் இல்லாமல் இருக்கலாம், சில கேள்விகள் இருக்கலாம்.
ஏதோ ஒரு ஒரு வெறுமை நம்முடைய மனதில் இருக்கலாம். நம்முடைய மனதில் பாரமோ, கேள்வியோ, குழப்பங்களோ, வெறுமையோ, அது எவைகளா இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது கர்த்தர் மேல் அதை வைத்து விடுங்கள். எத்தனையோ உதாரணம் நமக்கு உண்டு, எத்தனையோ உதாரணம் நமக்கு உண்டு. 1 சாமுவேல் 1 வாசிக்கிறோம், அன்னாள் என்ற ஒரு பெண் அவமானத்தை சுமந்திருந்தாள், வெட்கத்தை மனதில் சுமந்திருந்தாள். என்ன வெட்கம், என்ன அவமானம்? அவளால் ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை. ஆலயத்துக்கு போய் அழுது ஜெபம் பண்ணுகிறாள். வேதம் சொல்கிறது அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள். ரொம்ப அழகா சொல்றான், என் இருதயத்தை நான் ஆண்டோட ஊற்றி விட்டேன். என் இருதயத்தில் இருந்ததை நான் ஊற்றினேன் என்று சொல்லவில்லை, என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அவளுக்கு இருந்த பாரங்கள் அத்தனையும் ஆண்டோடும் கொடுத்து விட்டாள். வசனம் சொல்கிறது அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் பாரத்தை ஆசீர்வாதமாக அற்புதமாக மாற்றுகிற ஒரு தேவன் என்பதை அறிந்து அவள் அர்ப்பணித்தால் கர்த்தருடைய பாரத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கட்டளையிட்டார். நாமும் எந்த பாரத்தோடு இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வைக்கும் போது அந்த பாரத்தை நீக்கி நம்மை தேவன் மகிழ்ச்சியாக போதுமானவராக இருக்கிறார். அன்னாளின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. 55 சங்கீதம் அந்த 22 வசனத்தில் அடுத்த பகுதி இருக்கிறது. பாரத்தை வைப்பது மட்டுமல்ல, அவர் உன்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதரித்தல், உதவி என்பது வேறு, ஆதரித்தல் என்பது வேறு. உதவி என்பது எது? ஒருவர் கீழே விழுகிறார், நாம் தூக்கி விடுகிறோம், அது உதவி. ஆனா ஆதரித்தல் என்பது அப்படி அல்ல. உதவி ஒரு நிமிட செயல், ஆதரித்தல் என்பது வாழ்நாள் எல்லாம் செய்யப்பட வேண்டிய செயல். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ உதவி செய்கிற ஒரு வழிபோக்கனாக அல்ல, கூட இருந்து ஆதரிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது நான் உன்னை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு யார் உதாரணம்? இந்த தாவீதே உதாரணமா இருக்கிறார். 71 சங்கீதம் 6 வசனத்தில் சொல்கிறார், நான் தாயின் கற்பத்தில் உருவான முதல் அவர் என்னை ஆதரித்தார் என்கிறார். எது முதல் ஆதரித்தார்? என்றைக்கு ஆண்டவரை நம்பினாரோ, ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து அல்ல. நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டு நம்பினோம் அன்றிலிருந்து அல்ல. என்றைக்கு தாயின் கருவில் உருவானமோ அன்றிலிருந்தே, நான் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் என்னை அவர் ஆதரித்தார் என்று சங்கீதம் 71:6 சொல்கிறார். அப்படியான நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவரா இருக்கிறார், கடைசி வரைக்கும் அதை செய்கிறவரா இருக்கிறார். அடுத்த பகுதியில் அற்புதமான ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நாம் நீதிமானா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பின்னடைவை சந்திக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். நாம் இருக்கும் நிலையிலிருந்து கீழான நிலைக்கு, இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறங்கு வரிசையில் போவதற்கு தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். நாம் முன்னோக்கி செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார், நீதிமானாய் இருந்தார். நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் அழகா சொல்லப்படுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உண்மையாய் இருக்கிற மனுஷன் தான் நீதிமான் என்று பழைய ஏற்பாட்டில் கவனிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப எளிமையாக சொல்கிறார், நீதிமான் என்று சொல்லும்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மனிதன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தையும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தையும் சேர்த்து நம்ம ரொம்ப எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வார்த்தையை சொல்லலாம், இருதயம் சுத்தமாய் இருந்தால் நாம் நீதிமான்கள். நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தாதபடிக்கு, யோபு சொல்கிறார் அல்லவா, என் இருதயம் என்னை நிந்திக்காது, என் இருதயம் என்னை நிந்திக்காத அளவுக்கு நான் வாழ்கிறேன், என் மனசாட்சி என்னை குத்தாத அளவுக்கு வாழ்கிறேன். அதுதான் நீதியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் பின்னோக்கி போவது இல்லை. இந்த தாவீதான் அதற்கு நல்ல உதாரணம். இவன் சிங்காசனத்தை இப்ப இறக்கி விட்டார்கள். இந்த சங்கீதம் எழுதப்படும் பொழுது வெறுங்காலை நடந்து போகிறான், முகத்தை மூடிக்கொண்டு வெட்கத்தின் அனுபவத்தை போல நடந்து போகிறான். ஆனாலும் கர்த்தர் சூழ்நிலையை தலைகளாக மாற்றுகிறார். யாரெல்லாம் இவனுக்கு எதிராக எழும்பினார்களோ அவர்கள் இல்லாமல் போகிறார்கள். கர்த்தர் இந்த தாவீதை மறுபடியும் சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார். அவனுக்காக சிங்காசனம் ஆயத்தமாக இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் நீதிமானா இருக்கும் பொழுது சிலர் ஒரு பின்னடைவு போல் இருக்கிறது போல் தெரியலாம். நான் சரியாக தான் இருந்தேன், பிறகு எனக்கு ஒரு பின்னடைவு, எனக்கே ஒரு தோல்வி, எனக்கே ஒரு சர்க்கிள் என்று கேட்கலாம். நாம் நீதிமானா இருக்கும் போது உண்மையிலே ஒரு சர்க்கிள் வந்தால் அது ஒரு படி என்று சொன்னால்
தேவன் தரும் உயர்வு 2 படியாக இருக்கும். தேவன் தரும் ஆசீர்வாதம் பல மடங்கு இருக்கும் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நீதிமான்கள் வேதத்தில் இருந்தாலும் வேதத்தில் முதலாக குறிப்பிடப்பட்ட ஒரு நீதிமான் இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தை வாசிக்கிறோம். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு நபரை வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவை தான் வேதம் சொல்கிறது. நோவாவின் வம்சவல்லார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு முதல் நீதிமானாக இந்த நோவாவை நாம் எழுத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும். இந்த நீதிமான், இந்த நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனுஷனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்ட காலம். இன்றைய நூற்றாண்டில் இன்றைய காலகட்டத்தில் என்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பாவங்களும் அன்று இருந்தது. எந்த டெக்னாலஜியும் இல்லை, எந்த அறிவியல் விஞ்ஞானமும் இல்லை. ஆனால் இப்போது செய்யப்படுகிற எல்லா அருவப்புகளும் அன்று இருந்தது. அந்த சூழ்நிலையில் எல்லாரும் பாவம் செய்த பொழுது இந்த நோவா மட்டும் தனித்து நீதிமான நின்றார். எப்படி முடிந்தது? காரணம் என்ன? தேவனோடு அவன் வைத்திருந்த உறவு, அந்த உறவின் மீதம் அவன் பெற்றுக்கொண்டதான கிருபை அவனை பாவம் செய்யாதபடி பாதுகாத்தது. அதான் ரோமன்ல வாசிக்கிறோம், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. பாவத்தை நாம் ஜெயிப்போம். எப்படி? அவர் அருளும் கிருபையை நாம் சார்ந்திருந்தால், ஆண்டவரே என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய அனுபவம் அல்ல, எனக்கு இருக்கும் அறிவின் யுக்தி அல்ல, இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க உம்முடைய கிருபை வேண்டும் என்று எவரெல்லாம் கிருபையை சார்ந்து கொள்கிறார்களோ அவள்தான் நீதிமான்கள் நினைத்திருக்க முடியும். அப்படி நினைத்திருந்த ஒருவன் தான் இந்த நோவா. நோவாவின் வாழ்க்கை நடந்தது என்ன? எல்லாரும் தண்ணீரில் மூழ்கி போனார்கள். நீதிமானையோ அவர் தள்ளாட விடவில்லை, தலை நிமிர செய்தார். எல்லாரும் ஆண்டு போனார்கள், நோவா மாத்திரம் உயர்ந்து நின்றான். காரணம், அவன் நீதியாய் வாழ்ந்ததினால் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஒரு கேள்விக்குள்ளானான். ஒரு காலத்தில் பல கேள்விகள் அவனை பார்த்து கேட்டிருப்பார்கள். ஆனாலும் எத்தனை கேள்வி கேட்டாலும், எத்தனை கேள்விக்குள்ளானாலும் தன் நீதியை விட்டு விலகாதிருந்ததினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். அது மட்டுமல்ல, நாம் நீதிமானா இருக்கும் போது ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல. சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? நான் இள வயதுள்ளவனாய் இருந்தேன், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக ரந்து தெரிகிறதையும் நான் பார்க்கவில்லை என்கிறார். என்ன சொல்கிறார் தாவீது? யாரெல்லாம் நீதிமான்களா இருந்தார்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவில்லை, அவர்கள் பிள்ளைகளையும் கையேந்த விடவில்லை. நாம் அப்படி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்கிறேன், நீதிமான் சொன்னால் நாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம். இருதயம் சுத்தமாய் வைத்துக் கொண்டால் போதும், அதுதான் நீதிமான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனதில் என்ன பாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து விடுவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமாக. பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி நல்ல வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்ற வசனத்தின்படி நீ எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி திரு வார்த்தை எங்களுக்குள் அற்புதமாய் கிரியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாரத்தை எல்லாம் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.